इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. அதாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசா இந்த சூத்திரத்துல பிரம்மங்கிற இந்த பதம் ஈஸ்வரனுடைய நிர்குணஸ்வரூபம் சகுணஸ்வரூபம் இது ரெண்டையுமே சொல்றது. அதுல நிர்குணஸ்வரூபத்தை எதுக்காக சொல்றதுன்னா அது தத்துவம். நிர்குணஸ்வரூபத்தை சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அதுதான் நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம். இதை காமிக்கிறதுக்காக நிர்குணஸ்வரூபம் சொல்லப்படுறது. ஈஸ்வர ஸ்வரூபத்தை எதுக்காக சொல்றதுன்னா இந்த வியாவகாரிக பிரபஞ்சம் இதுக்கு நிச்சயமா ஒரு சிருஷ்டி வேணும், உற்பத்தி ஸ்திதி லயம், இதுக்கு ஒரு காரணம் தேவைப்படுறது. அப்ப அந்த வியாவகாரிகமாகவே அவருடைய ஒரு ஸ்வரூபத்தை வர்ணிக்கிறது ஈஸ்வர ஸ்வரூபம். இது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த ஈஸ்வரனை உபாசிக்கிறதுனால இவனுக்கு சித்தி ஏற்படுறது. இது ரெண்டு. இப்ப நான் எந்த மாதிரி இப்ப பாக்குறேன்னு சொன்னா, ஈஸ்வரனுடைய ஸ்வரூபத்தை நான் 3 தினசா இந்த இடத்துல பிரிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒண்ணு, உபாசனைக்காகவே ஏற்பட்ட ஸ்வரூபம். ரூபம் ஸ்வரூபம்னு சொல்லக்கூடாது, ரூபம். ஈஸ்வரனுக்கு உபாசனை செய்வதற்காகவே சொல்லப்பட்ட ஒரு ரூபம். இது வரும் கல்பிதமான ரூபம். அங்கேயும் நான் வரேன். நான் ரொம்ப கல்பிதமான ரூபம் சொல்லணுமா வேண்டாமாங்கிறது ஒரு விசாரம் இருக்கு. அந்த தர்மோபதேசாங்கிற இடத்துல அதுவும் பார்க்கலாம். இன்னொன்னு, உபாசிக்கிறதுக்காகனு இல்லை, வியாவகாரிகமா எப்படி இந்த பிரபஞ்சம் இருக்கோ இதே மாதிரி வியாவகாரிகமாவே அந்த ஈஸ்வரனுக்கு இந்த குணங்கள்லாம் தேவைப்படும். அந்த மாதிரி வியாவகாரிகமான குணங்கள் உள்ள இன்னும் ஒரு ஸ்வரூபம் இது ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம். அப்புறம் கேட்க வேண்டாம், நிர்குணஸ்வரூபம், அதிஷ்டான ஸ்வரூபம். இப்ப ஈஸ்வரனுடைய சகுணஸ்வரூபத்துல 2 விதமா நாம பார்க்கலாம். உபாசனைக்காக கல்பிக்கப்பட்ட ரூபம், இன்னொன்னு நிஜமாகவே. இப்ப நிஜம்னு நான் சொல்றது இந்த வியாவகாரிக அவஸ்தையில இருந்து பேசுறது. மேற்கொண்டு பல உபாசனா விஷயக்க அதிகரணங்கள்லயும் உபாசியன் ஈஸ்வரனா இல்ல வேற ஏதாவது ஜீவனா அப்படின்னு விசாரம் பண்ற காலத்துல அது ஈஸ்வரன் தான் நிர்ணயம் பண்றதுக்கு சூத்திரக்காரர் எந்த காரணங்களை காமிக்கிறாரோ, அதாவது பிரம்மலிங்கங்களை காமிக்கிறாரு. அந்த பிரம்மலிங்கங்கள் இருக்கே அது வெறும் உபாசனைக்காக சொல்லப்பட்டது இல்லை, வியாவகாரிகமாகவே அதுக்கு விவகார சத்தியமாகவே அந்த ஸ்வரூபம் இருக்கு அப்படின்னு தெரிகிறது. இதுவரையில நான் ஒரு 10-15 அதிகரணம் பார்த்தேன். இன்னும் கூட பார்க்கணும். பார்க்கும்போது உபாசனை பண்ற ரூபம் வேற, ஆனா அது பிரம்மந்தான்னு தீர்மானம் பண்றதுக்கு அவருக்கு காரணங்கள் காமிக்கிறார் பாருங்க. சில தர்மங்கள்லாம் சொல்றாரு. அந்த தர்மங்கள்லாம் ஈஸ்வரனுக்கு விவகாராவஸ்தையில அவசியம் இருக்கு, உபாசனைக்காக சொல்லப்பட்ட ரூபம் இல்லை அப்படிங்கிறத காமிக்கிறது. ஆக எனக்கு 3 கிடைச்சது. உபாசனம் பண்றதுக்காகவே சொல்லப்பட்ட, தியானத்துக்காக சொல்லப்பட்ட ஒரு ரூபம், பரமேஸ்வரனா இப்படி இருக்கணும் அப்படி ஒரு ரூபம், நிர்குணமான ஆத்மஸ்வரூபம். 3 ரூபங்கள், பாரமார்த்திக ரூபம் இது இருக்கு. இப்படி வேணாலும் சொல்லலாம். பிராதிபாசிகமான ரூபம் உபாசனைக்காக சொல்லப்பட்டது, வியாவகாரிக ரூபம் பாரமார்த்திக ரூபம்னு பிரிக்கலாம். ஆனா அந்த பிராதிபாசிக ரூபம்னு சொல்றதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அத பிராதிபாசிகம்னு சொல்ல வேண்டாம்னு சில பேர் நினைக்கிறார். இத பத்தி விசாரங்கள் இருக்கு. இப்போ அநேகமாக நம்ம 4 சூத்திரத்தை பார்த்திருக்கோம். ஜன்மாத்தியஸ்ய யதஹாங்கிற இடத்துல ஈஸ்வரனுடைய ஒரு வியாவகாரிக ரூபம் சொல்லப்பட்டது. அது உபாசனைக்கான ரூபத்தை அங்க சொல்லல. அந்த ஒரு ரூபம் இருக்குங்கிறதுக்கு பிரமாணம் என்ன? சாஸ்திரம் தான் பிரமாணம். இதுவும் ஒரு விசேஷம். ஈஸ்வரனுக்கு உபாசனைக்காக சொல்லப்பட்ட ரூபம் இருக்கே அதுக்கும் பிரமாணம் சாஸ்திரம் தான். அதனுடைய பாரமார்த்திக ஸ்வரூபத்துக்கும் சாஸ்திரம் தான் பிரமாணம், வியாவகாரிக ஸ்வரூபத்துக்கும் சாஸ்திரம் தான் பிரமாணம், உபாசனைக்காக கல்பிக்கப்பட்ட ரூபத்துக்கு கூட சாஸ்திரம் தான் பிரமாணம். எல்லா விதத்திலையும் இந்த சாஸ்திர யோனித்வாங்கிற சூத்திரம் ஒட்டுறது.
சாஸ்திரத்தை தவிர வேற வழி கிடையாது. உபனிஷத்துல ஈஸ்வரன், நான் வந்து உபாசனா ஈஸ்வரனை இப்ப சொல்லல, இந்த வித்தியாசம் இருக்கிறத காமிக்கிறதுக்காக மாதிரிக்கு இதை எடுத்துன்னு சொல்றேன். இப்போ ஈஸ்வரன் சொல்லும் போது சர்வ ஜகத்துக்கும் உற்பத்தி ஸ்திதி லயத்துக்கு காரணம், இது ஒண்ணு நமக்கு கிடைச்சது. இதை தவிர ஈஸ்வரன் எப்படி இருக்கார், எல்லாத்துக்கும் காரணமா இருக்காருன்னு தெரியுது. சரி, அப்படியானால் அவர் சேத்தனமா அச்சேதனமா? நம்மள மாதிரி சேத்தன பதார்த்தமா அச்சேதன பதார்த்தமா? அச்சேதன பதார்த்தம்னு சொல்லக்கூடிய வாதம் கூட இருக்கு. சர்வ ஜகத்துக்கும் உற்பத்தி ஸ்திதி லய காரணமாக இருக்கக்கூடியது அந்த திரிகுணாத்மகமான பிரதானம் மூல பிரகிருதி அப்படின்னு சொல்லக்கூடிய வாதமும் இருக்கு. ஆனால் நாம சொல்லக்கூடிய ஈஸ்வரன் அது இல்லை. இது வித்தியாசப்படுத்தி காமிக்கணும் இல்லையா? ஈஸ்வரனை சிருஷ்டி பண்றதுக்கு முன்னாடி ஸ்ருதி சொல்லும் போது எப்படி சொல்றதுன்னா, அவர் யோஜனை பண்ணி அப்புறம் சிருஷ்டி பண்ணினார்னு சொல்றது. தது ஐக்ஷத பகுஸ்யாம் பிரஜா ஏதி அப்புறம் அசிருஜத, இப்படியாக சொல்றது. சிருஷ்டி பண்றதுக்கு முன்னாடி நன்னா யோஜனை பண்ணி ஆலோசனம் பண்ணி அதுக்கப்புறம் காரியத்தை சிருஷ்டி பண்றார். அப்ப இதுல இருந்து என்ன கிடைச்சது? ஈஸ்வரன் அந்த அவ சொல்லக்கூடிய பிரகிருதியை காட்டிலும் வேறானவர். அவர் சேத்தன ஸ்வரூபமாக இருக்கார், அச்சேதனம் இல்லை. அச்சேதனம் ஜடம், ஜடமானதை யோசிக்க முடியாது, சேத்தனம் தானே யோசிக்க முடியும். அதனால இதுல சேத்தனத்துவம் கிடைச்சது இல்லையா? இந்த சேத்தனத்துவத்தை சூத்திரக்காரர் உபயோகப்படுத்தின்றார் பிரதானத்தை நிராகரணம் பண்றச்ச ஈக்ஷதேர் நாசப்தம்ங்கிற சூத்திரத்துல. இந்த அதிகரணம் எப்படி இங்க கிளம்பி வந்ததுன்னு கேட்டா, நீங்க வந்து பிரம்மத்துலதான் சமன்வயம் அப்படின்னு சொல்லிவிட்டாலோ 4 சூத்திரத்தை சதுசூத்திரியில அவருக்கு ஒரு லட்சணத்தை சொல்லி இதுதான் சொல்றது வேதாந்தம் அப்படின்னு, நீ சொல்ற லட்சணம் எல்லாமே என்னுடைய பிரதானத்துக்குத்தான் வரும். நீ எந்த வேதாந்தங்களை சமன்வயம் பண்றதாக நீ சொல்றியோ அந்த வேதாந்தங்கள் கூட ஜெகத்காரணமாக நான் சொன்ன அந்த மூல பிரகிருதி பிரதானம் அதைத்தான் சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு வாதம் கலந்து விட்ட. அதனால பிரம்மத்துல சமன்வயம் சொல்றது தப்பு. வேதாந்தங்கள்லாம் பிரம்மத்தை சொல்றதுன்னா பிரம்மன்னா என்ன, நான் சொல்ற இந்த பிரதானத்துக்கு தான் பிரம்மம்னு வேதாந்தம் பேரு வச்சிருக்கு, ஆக அது வேற இல்லை அப்படின்னு ஒரு ஆக்ஷேபம் வந்தது. அந்த ஆக்ஷேபத்தை நிராகரணம் பண்றதுக்காக ஈக்ஷத் அதிகரணம், அந்த அதிகரணத்துல ஈக்ஷதேர் நாசப்தம் இதை உபயோகப்படுத்திட்டாங்க. தது ஐக்ஷத ஆலோசனம் பண்ணி அப்புறம் சிருஷ்டி பண்ணினதாக சொல்லி இருக்கிறதுனாலே நீ சொல்ற ஜடம் இல்லை, இது ஜடம் இல்லைங்கிறத இதை உபயோகப்படுத்தின்றார். ஈஸ்வரனுடைய இந்த குணத்தை பிரதானத்தை காட்டிலும் வேறானவர் ஈஸ்வரன் சொல்றதுக்கு உபயோகப்படுத்தின்றார் சூத்திரக்காரர். இதே மாதிரி இன்னொன்னு அடுத்த சூத்திரத்திலையும் ஈஸ்வரனை அவர் கொண்டு வந்திருக்கார். கவுனச்சேன் நாத்ம சப்தாங்கிறதுல இதை எப்படி பண்ணலாம் பாருங்க. அவன் கேட்டான், ஜடத்தை கூட சேத்தனமாக விவகாரம் பண்றது உண்டு. கூலம் பிபதிஷதி, கூலம் பிபதிஷத்தின்னா அந்த நதிக்கரை உடஞ்சு விழுற போல இருக்கு, உடஞ்சு விழ பாக்குறது அப்படின்னு. அப்படின்னா என்ன, அது என்ன பாக்குறது, அது என்ன ஆசைப்படுறது, ஒண்ணும் பண்ணல. ஆனா ஜடம் தான், ஜடமாக இருந்தால் கூட அது ஏதோ பாக்குறது அப்படின்னு சொல்ற ஒரு விவகார லோகத்துல இருக்கு. இது கவுனமான விவகாரம்னு சொல்றோம். இந்த மாதிரி இருக்கலாமே. சத்துன்னு சொன்னா அந்த ஜெகத்காரணங்கிறது பிரதானம் தான், அது ஐக்ஷத அது பார்த்தது, எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணணும்னு பார்த்தது அப்படின்னு சொன்னா இது கவுனமான விவகாரமாக இருக்கலாமே. சங்க கவுனஸ்டே, இதை நிவர்த்தி பண்றதுக்கு ஈஸ்வரனுக்கு சொல்லப்பட்ட ஒண்ண அவர் உபயோகப்படுத்திக்கிறார். இங்க எல்லாம் பார்க்கணும், இங்க சொல்றது அவர் ஈஸ்வரனை சொல்றார், சுத்த பரமாத்மாவை இல்லை. ஏன்னா ஜெகத்காரண பிரகரணம். நான் சொன்ன ஜெகத்காரணம் எப்படி பேசுறதுன்னு கேட்டா, அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாகரவாணி. இனி ஜீவனை தனக்கு ஆத்மாவாக பேசுறது அதே ஒண்ணு. அதாவது ஜீவனை காட்டிலும் வேறானது இல்லை, பின்னம் இல்லை. ஜீவனை காட்டிலும் வேறானது நாம தப்பா புரிஞ்சுக்க கூடாது. ஜீவனை காட்டிலும் அது ரொம்ப பெருசு, ஆனா பின்னம் இல்லை, பின்ன வஸ்து இல்லை, அந்நிய வஸ்துன்னு சொல்ல முடியாது. அதே தத்துவம். அதே சமயத்துல
தத்துவமசின்னு உபதேசிக்கிறது அந்த இந்த இந்த பரமாத்மா தான் நீ அப்படின்னு ஜீவனை ஜீவனுக்கும் அதுக்கும் அபேதத்தை உபதேசிக்கிறது ஆத்மாவாக. இது எங்க வரும்னு பாருங்க. ஈஸ்வரனுக்கு வரும், ஜடமான பிரதானத்துக்கு வராது. இதை சொல்றார் கவுணஸ்டின் ஆத்மசப்தா. இந்த இடத்துல இந்த ஐக்ஷதான்னு சொன்னது கவுனமாக இருக்கலாம் அப்படின்னு நினைச்சா, இத கவுனமாக இருக்கும் பட்சத்துல முக்கியம் செய்யக்கூடிய காரியத்துக்கு அது உதவாது. கவுனார்த்தம் எப்பவுமே கவுன சிம்மத்தை கொண்டு முக்கிய சிம்மம் செய்யற காரியத்தெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. கவுனமான அக்னியால பார்க்கப்படலாமா, சமையல் பண்ணலாமான்னா முடியாது. அதனால இங்க பிரதானத்தை எடுத்துட்டோம்னா அப்ப கவுனமாயிடும். இங்கேயோ முக்கியமான ஆத்மசப்தம் இருக்கு, அபேதம் சொல்றதுக்கு வருது. அதனால முக்கியமாத்தான் இருக்கணும்னு இந்த சொல்ற ஈக்ஷணம்ங்கிறது. பூர்வபக்ஷிக்கு ஒரு இது கிடைச்சது. அவன் கவுனம்னு சொல்றதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஈக்ஷத்தான்னு இன்னொரு 2 பதத்தையும் சேர்த்துட்டான். அதையும் பாக்குறான். இந்த சாந்தோக்கிய ஷஷ்டாத்தியாயத்துல எப்படி சத ஐக்ஷதான்னு இருக்கோ அதே மாதிரி தத் தேஜக ஐக்ஷத தாஹ ஆபஹ ஐக்ஷந்த கூட இருக்கு. அங்கேயே அந்த தேஜஸ் பார்த்தது, அதனால அது ஜலத்தை சிருஷ்டி பண்ணிடுது. அப்புறம் அந்த ஜலம் பார்த்தது பிருத்திவியை சிருஷ்டி பண்ணிடுது. இப்படி எல்லாம் சொல்லியிருக்கு. அப்ப ஜலம் தேஜஸ் இதெல்லாம் பார்த்ததுன்னா அங்க கவனமாத்தானே சொல்லணும் இல்லையா? அதோட சேர்ந்து போனதுனால முதல்ல ஐக்ஷதா இருக்கே ததைக்ஷத, அதையும் அப்படி வச்சு விடலாமே அவனுடைய அபிப்பிராயம். அதுக்குதான் இவர் சொன்னார், முதல் இதை அப்படி வச்சுக்க முடியாது. இது கவுனமாக இருந்தால் ஜீவாத்மா, ஜீவன் ஒருத்தன் சேதனன்னு சித்தமா இருக்கு முன்னாடியே அந்த ஜீவாத்மாவும் அதுவும் ஒண்ணுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஜீவாத்மா சேதனம், சேத்தனமும் ஜடமான பிரதானமும் ஒண்ணுன்னு உபதேசிக்கிறது முடியாது, தப்பு. அந்த பிரதானன் ஜீவாத்மாவை நான் தான், என்னுடைய ஆத்மஸ்வரூபம் இது அப்படின்னு பேசுறதும் முடியாது அப்படின்னு சொல்றார் ஆத்மசப்தா. இதுல இருந்து என்ன ஆறுது? ஜகத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனுடைய உண்மையான ஸ்வரூபம் ஜீவனை காட்டிலும் அபிண்ணமாகவே இருக்கு, பின்னமாக இல்லை. ஈஸ்வர ரூபத்துல பேதத்தை கல்பிக்கப்பட்ட பேதம் இருந்தாலும் ஆத்மசப்தம் போட்டதுனால அந்த ஈஸ்வரனுக்கே ஸ்வரூபத்தா பார்க்கும் போது அபேதம் இருக்குங்கிறத காமிக்கிறார் ஆத்மசப்தாத்னு. ஆத்மான்னு சொன்னது கூட கவுனமா இருக்கட்டுமே அப்படின்னு அடுத்த சங்கை. இல்ல, அது சொல்ல முடியாது. ஏன்னா இந்த அபேதத்தை சொல்லிட்டு இதை புரிஞ்சுண்டவனுக்கு மோட்சம் வருதுன்னு சொல்லியிருக்கு. அதனால இது கவுனமா இருக்க முடியாது இல்லையா? தன்னிஷ்டஸ்ய மோக்ஷோபதேசா. இந்த அபேதம் சொன்னது பொய் இல்லை. ஏன்னா இத தத்துவத்தை தெரிஞ்சுட்டாதான் மோட்சம் வரும்னு எல்லாருமே ஒத்துட்டு இருக்கா. பொய்ய தெரிஞ்சுட்டா மோட்சம் வராது. அப்ப இந்த அபேதத்தை யாரு தெரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு மோட்சம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த அபேதம் வெறும் கல்பிதமான ஒரு அபேதமா இருக்க முடியாது அப்படிங்கிறத சொன்னார். தன்னிஷ்டஸ்ய மோக்ஷோபதேசா. இங்கேயும் அவர் ஜெகத்காரணமாக சொல்லக்கூடிய அதே ஈஸ்வரனை பிடிச்சுட்டுதான் அபேதம் சொல்லியிருக்குன்னு சொன்னார். ஆனா அபேதம் சொல்லும் போது அத ஸ்வரூப அபேதம்னு வச்சுக்கணும், ஈஸ்வரன் ரூபமாக அபேதம்னு வச்சுக்கூடாது. இது ஒண்ணாச்சு. அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, ஈஸ்வரனையே பிடிச்சுன்னு சொல்ற, சுத்த பரமாத்மாவுக்கு போகல. என்ன சொல்றார்? ஸ்வாப்பியா, தினம் தூங்குறச்ச சுஷுப்தி காலத்துல இந்த ஈஸ்வரன் இடத்துல தானே ஜீவன் போய் லயத்தை அடைகிறான். பிரதானத்துல லயம் அடைய முடியுமோ? முடியாது. அதனால சுஷுப்தியில அவன் எங்க போய் சேர்ந்து ஒன்னா சேர்றான் அப்படின்னு கேட்டா ஈஸ்வரன் இடத்துல சேர்றான். அந்த மாண்டூக்கியத்துல அந்த சுஷுப்தி பரியாயத்துல சர்வேஸ்வரஹானே போட்டிருக்கு. பிராஜ்ஞாவ ஏஷ சர்வேஸ்வரஹா, அதுதான் சுத்த பிரம்மா. சுத்த பிரம்மம் வேற, இது வேற இல்லையே. அதுதானே ஈஸ்வரன் சொல்லும் போது அந்த குணத்தை வச்சு நாம ஈஸ்வரன் சொல்றோம். இத ரெண்டையும் வச்சு பார்த்தா அந்த நிர்குணம் தான் சகுணமாயிருக்குங்கிறது சூத்திரக்காரருடைய அபிப்பிராயம் பளிச்சுன்னு வருது. ஈஸ்வரன் வேற, நிர்குணங்கிறது வேற, அப்படி இல்லை. நிர்குணமான அந்த வஸ்துவை ஔபாதிகமாக ஈஸ்வரன் ஆக்கி வச்சிருக்காரு அவர். அதனாலதான் அவர் அங்கங்க ஈஸ்வரனையே பிடிச்சுன்னு ஜெகத்காரணம்னு நீ எதை சொல்றியோ அந்த ஜெகத்காரணத்துலதான் இவன் நித்தியம் போய் தூங்கிட்டு வரான் அப்படின்னு சொல்றான். தூங்கும் போது அதுல லயத்தை அடைஞ்சிட்டு வரான்னு சொல்றாரு. இது பிரதானத்துல முடியுமோ? முடியாது. சுத்தத்துல எப்படி லயமாகலாம்?
சுத்தத்துல லயமாகலைவான், ஈஸ்வரன் இடத்துலதான் லயமாகறான். அதனாலதான் அவனை சொல்லும் போது அந்த மாண்டூக்கியத்துல ரெண்டு சொல்லிட்டு வருவா இல்லையா, விஸ்வஹா அங்க வைஸ்வானரஹா தைஜசஹா ஹிரண்ய கர்ப்பா, இங்க இவனை சொல்ல பிராஜ்ஞா அங்க ஈஸ்வரஹா பரமேஸ்வரஹா, அவன் தான் பரமேஸ்வரன். பரமேஸ்வரன் இடத்துல போய் லயம் அடைஞ்சிட்டு வரான். லயம் அடைகிறான்னா அங்க பேதம் தெரியாம இருக்கான். ரெண்டு உபாதியும் இருக்கு, அவருடைய உபாதியும் போல இவருடைய உபாதியும் போல, எல்லாம் தூங்கி வெறுன்னு இருக்கு. பேசாம இருக்கிறதுனால பேதம் இல்லை, அதனால அதோட ஐக்கியமான மாதிரி. பிராஜ்ஞேன ஆத்மனா சம்பரிஷ்வக்தா, பிருகதாரண்யக்கம் இதைத்தான் சொல்றது. பிராஜ்ஞ ஆத்மானா அந்த பரமேஸ்வரன், அந்த பிராஜ்ஞ ஆத்மாவை தான் ஏஷ பூதாதிபதி ஏஷ பூத பாலகா சூத்திரக்காரர் எடுத்திருக்கார் பத்தியாதி சப்தேபியங்கிற சூத்திரத்துல இத. ஆக இவ்வளவு பெரிய அந்த பரமாத்மாவோட இவன் கலந்துட்டு வரான் ராத்திரியில தூங்கும் போது. அதனால என்ன ஆறுது, ஜகத்காரணத்தை விடல. அது சம்பரிஷ்வக்தகாங்கிறதும் ஸ்வாப்பியாத் ஸ்வம் அபீதோ பவதிங்கிறதும் ஏகீபூதகாங்கிறதும் எல்லாம் ஒரே அர்த்தம், சப்தம் தான் வேற அப்படிங்கிறீங்களா. ஆனா சம்ங்கிற இந்த சப்தத்தினால ஏகீபாவம் தெரிகிறது. இன்னொன்னு சொல்லிடுறேன், நிஜமா அந்த இடத்துல ஏகீபாவம்னு சொல்றதுக்கு அர்த்தம் இல்லை. என்ன ஒரே வஸ்து தானே, அது என்ன ஏகீபாவம்? ஒரே வஸ்துவா இருக்கும் போது துவைதீ பாவம் வேணும்னா சொல்லலாம், உபாதியை கொண்டு. உபாதி அந்த ஒரே வஸ்துவை எப்படி பிரிக்கிறது, ரெண்டு துண்டமா போட்டு விடல. ஏன்னா அச்சேத்யோயம் அதாஹ்யோயம், ரெண்டா இது ஒரு துண்டா அது ஒரு துண்டம்னு ரெண்டு பண்ணல. ஒரு விருட்சத்துல துவைதீ பாவம் மாதிரி என்ன காமிக்கிறதுனா ரெண்டாக காமிக்கிறது. ஒரு சந்திரன் ரெண்டாக காமிக்கிறது, அப்படி தெரிகிறது. அந்த மாதிரி இத ரெண்டாக காமிக்கிறது தான் உபாதியுடைய வேலை, ரெண்டா பண்ணல. அப்ப என்ன ஆகும், இது காமிக்கிற பரியந்தம் நமக்கு பேதம் இருக்கு. எப்ப இது காமிக்கிறத நிறுத்தினதோ அப்ப பேதம் இல்லை. இப்ப சுஷுப்தி காலத்துல இது ஏதாவது காமிக்கிறத உபாதி வேலையே செய்யறத நிறுத்திவிட்டே. அதனாலதான் அந்த சுவாப்பியங்கிற சப்தத்துக்கு என்ன சொல்லுவானா, இந்த உபாதியால ஏற்படக்கூடிய அந்த பேத பிரதீதி இல்லாம போகிறதுதான் சுவாப்பியம் சுஷுப்தி காலத்துல. அதுல லயமாகுதுன்னு சொன்னா ஏதோ இந்த அவித்ய போய் அது போய் எப்படி அர்த்தம் இல்லை. அது இருக்கிறதுனால தான் திரும்பி வர முடியறது, இல்லாட்டா திரும்பியே வரமாட்டான். அப்படியே ஆயிடுறான் இல்லையா. அது ஏன்னா அது இருக்கு, உபாதி இவனை விட்டு விலகல. ஆனால் அத்தனோடு சமயத்திலயா இந்த உபாதி பேதத்தை காமிச்சுண்டு இருக்கு சொப்பனத்திலையும் ஜாகிரத்திலையும். சுஷுப்தி காலத்துல அதுவே தூங்கி பிடிச்சு, அதுவே வேலையை நிறுத்தி எடுத்து காமிக்கல, நாம பாட்டுக்கு ஆனந்தமா இருக்கும். பேதத்தை காமிக்கிறதுனாலே சம்சாரம், அது வேற நாம் வேறேன்னு. பேதத்தை காமிக்கலன்னு சொன்னா அப்ப சம்சாரம் இல்லை. ஆனா அது இருக்கோ இல்லையோ, அது இருக்கிறதுனால மறுபடியும் அது வேலையை ஆரம்பிச்சு விடுறது. அதனால இது ஆத்தியந்திகம் இல்லை, சுவாப்பியங்கிறது. இங்க எங்க சுவாப்பியம் சொல்லிட்டு வர்றாருன்னா, சதைவ சௌமியம் அக்ராசீத்னு சொல்லி சர்வ ஜெகத்துக்கும் காரணம்னு எதை ஆரம்பிச்சாரோ அதுல போய் லயிக்கிறான்னு சொல்லியிருக்கு. ஆக உபாதியை விட்டுட்டு நிர்குண பிரம்மத்துல போய் இவன் போயிட்டு வராங்கிறது இல்லை. ஆனா அதுதான் நிர்குண பிரம்மங்கிறது வாஸ்தவம், அதுல நமக்கு கவலை இல்லை. ஆனா இதைத்தானே பிடிச்சுன்னு சொல்லிட்டு வர. இந்த மாதிரி பிரதானத்துல போய் ஒன்னா இருந்துட்டு வர முடியுமா? முடியாதுன்னு சூத்திரக்காரர் சொல்றார். அதனால இங்கேயும் ஈஸ்வரனை தான் எடுத்துட்டு இருக்கார். இது சுவாப்பியார்த்தனை சூத்திரம் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ருதத்வாச்சன்னு போட்டார். நேரடியா ஸ்ருதி ஈஸ்வர் ரெண்டு இடத்துல, ஜன்மாத்தியஸ்த யதஹாங்கிற இடத்துலயும் ஸ்ருதி தான் ஈஸ்வரனை சர்வ ஜெகத் காரணம்னு சொல்றதுங்கிறத சொன்னார். ஸ்ருதத்வாச்சங்கிற இந்த சூத்திரத்திலையும் ஈஸ்வரன் சர்வ ஜெகத்தையும் சிருஷ்டி பண்றாருங்கிறத ஸ்ருதியே பிரமாணம் சொல்றதுங்கிறதையும் ரெண்டு இடத்துல சொன்னார். இப்படியாக ஈஸ்வரனுடைய வேலை என்னன்னு கேட்டா ஜெகத்தை சிருஷ்டியாதிகள் பண்றது, இது ஒண்ணு. அப்படி பண்ணிட்டு இருந்தாலும் அவர் ஜீவனுக்கு ஆத்மாவாக இருக்கார், இது ஒண்ணு. அவருடைய நிர்குணமான ஸ்வரூபம் அவரை விட்டு விலகல, அவருக்கு ஒன்னும் அவருடைய ஸ்வரூபம் மறந்து போல. நமக்கு அவர் சகுணமாக இருந்துட்டு வேலை செய்யறார். இப்ப சொன்ன இந்த தர்மங்கள் இருக்கே, இதெல்லாம் நிஜமான தர்மம். நம்ம வியாபகாரிக்கத்துல அவருக்கு இருக்கக்கூடிய தர்மம். அவர் நிஜமாவே சிருஷ்டி பண்ணியிருக்கார், நிஜமாவே பாலனம் பண்றார், நிஜமாகவே எல்லாம் தூங்கரிச்சு இவன் அதுல போய் கலக்குறான் அப்படின்னு வச்சுக்கணும். வியாபகாரிக்கம்.
இதுக்கு அடுத்த அதிகரணம் ஆனந்தமயாதிகரணம். இந்த ஆனந்தமயாதிகரணத்துல விருத்திகாரர் சொன்ன வியாக்கியானத்தை ஆச்சாரியால் முதல்ல எடுத்து அப்புறம் அதை கண்டிச்சுட்டு வேற விதமா வியாக்கியானம் பண்ணினார் சூத்திரங்களுக்கு. விருத்திகாரர் சொன்ன சில அம்சங்கள் தான் தப்பே தவிர அவர் சூத்திரத்துக்கு சொன்ன அர்த்தங்கள் இருக்கே அந்த அர்த்தத்தை நாம எடுத்துக்கிறதுல தப்பு இல்லை. சில 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 அர்த்தங்கள், அதாவது ஆனந்தமயம் பரமாத்மான்னு அவரை சொல்லிட்டு நிர்ணயம் பண்ணிட்டு போனாரே அதுதான் தப்பே தவிர மற்றபடி அவர் சூத்திரார்த்தம் சொன்னதுல ஆனந்தமயோபியாசத்தை விட்டுட்டு மற்ற சூத்திரார்த்தம் சொன்னதுல தப்பு இல்லை. அதை எடுத்துக்கலாம், ஆச்சாரியால் கண்டிக்கல. அது எப்படின்னு பாருங்க. இந்த பரமாத்மா தான் நாம ஆனந்தமா இருக்கிறதுக்கு ஹேத்துவாக இருக்காருன்னு தத்ஹேது வியபதேசாச்சங்கிற சூத்திரத்துல அவர் சொன்னார். தத்ஹேது வியபதேசாச்சனா அந்த ஆனந்தத்துக்கு ரசோவைசா ரசகஹ்யேவாயன் லப்த்வா ஆனந்தி பவதி அப்படின்னு சொல்லியிருக்கே, அந்த ரசத்தை அடைஞ்சதுனால இவன் ஆனந்தப்படுகிறான். அப்படி ஆனந்தப்படுறதுக்கு ஹேது யாருன்னா ஏஷஹ்யேவானந்தயாதி. அந்த இப்ப சொன்ன அந்த பரமாத்மா ஈஸ்வரன், இந்த ஈஸ்வரன் தான் சர்வ பிராணிகளையும் ஆனந்தப்படுத்துகிறான் அப்படின்னு அதுக்கு வியாக்கியானம். இதை வச்சுட்டு அவர் என்ன சாதனம் பண்ணோம்னு நினைச்சாருன்னா அந்த ஆனந்த மயகாங்கிற இடத்துல மயட் பிரத்யத்துக்கு பிராச்சுரியம்னு அர்த்தம் வச்சுக்கலாம். ஏன்னா அவர் தான் எல்லாருக்கும் ஆனந்தம் கொடுக்குறாருன்னா அவர்கிட்ட ஆனந்தம் இருந்தா தானே கொடுக்க முடியும் இன்னொருத்தருக்கு. அதனால அவர்கிட்ட நிறைய ஆனந்தம் இருக்கு, மயட்டுங்கிறது பிராச்சுரியங்கிற அர்த்தத்துல கொண்டு போயிடலாம்னு அவர் நினைச்சார். பாஷ்யக்காரர்களுக்கு மயட்டு விகார அர்த்தத்துல வேணும், ஆனா அவர் தான் ஆனந்தப்படுத்துறாருன்னு ஒரு ஹேத்து சொன்னாரே, இந்த ஹேத்துவில விப்ரதிபத்தி இல்லை. ஏஷஹ்யேவானந்தயாதிங்கிற ஸ்ருத்தியர்த்தத்தை தத்தேது விபதேசாச்சங்கிற சூத்திரத்துக்கு அர்த்தமாக விருத்திகாரர் வர்ணிச்சார். ஆனா இந்த சூத்திரத்துக்கு அது அர்த்தமாங்கிறது சந்தேகமா இருந்தாலும் ஸ்ருதி சொன்ன விஷயம் தப்பு இல்லை, ஏஷஹ்யேவானந்தயாதி. ஆக விருத்திகாரரை சொன்ன இந்த வியாக்கியானப்படி ஏஷஹ்யேவானந்தயாதிங்கிறத இந்த சூத்திரத்தில் எடுத்துட்டு இருக்கார். எடுத்துட்டால் நாம ஆனந்தப்படுறதுக்கு அந்த ஈஸ்வரன் தான் காரணம் அப்படிங்கறத சொன்னார். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் மாத்திரம் இல்லை, சுகத்தை அனுபவிக்கிறதுக்கும் அவரே காரணமாக இருக்காருங்கிற ஒரு விசேஷம் இந்த சூத்திரத்திலிருந்து கிடைக்கிறது. தத்தேது விபதேசாச்சன பார்த்தீங்கன்னா அஸ்மின் அஸ்ய தத்யோகம் சாஸ்தி. இந்த ஈஸ்வரனுடைய ஸ்வரூபத்திலேயே இவன் லயிச்சு போறான். எப்ப போறான்? ஞானம் வந்ததுக்கு அப்புறம். ஞானம் வந்ததுக்கு அப்புறம் இவன் தத்யோகனா ஈஸ்வரனோட ஏகீபாவம் மோக்ஷம்னு அர்த்தம் பண்ணினார். அந்த மோக்ஷங்கிறது இவனுக்கு வருது, இவன் ஈஸ்வரனாகவே ஆயிடுறான். ஈஸ்வரனோட ஒன்னாக ஆகிறான் இல்லை, ஈஸ்வரனாகவே ஆகிறாங்கிறது இந்த சூத்திரத்திலிருந்து எடுக்கலாம். இதுல ரெண்டு ஒரு வாதம் இருக்கு. ஒரு முக்தன் முக்தி அடையும் போது ஈஸ்வரனாக ஆகிறானா நிர்குண பிரம்மமாக இருக்கானா அப்படின்னு விசாரம். அப்பய தீட்சிதர் இந்த இதுல நிறைய வேலை பண்ணியிருக்கார். அவர் என்ன சொல்றாருன்னா இத்தனை காரணங்கள்லாம் காமிச்சு 4 அத்தியாயத்துல இருந்தும் சூத்திரம் பாஷ்யம் எல்லாத்தையும் பிரமாணமா காமிச்சு எது பரியந்தம் ஜகத்துன்னு ஒண்ணு இருக்கோ அது பரியதான் நான் தானே சொல்றோம். இப்ப அவன் எப்படி ஆறான் இல்லையாங்கிற விசாரம் பண்றது அவன் இல்லை, அதை நான் ஞாபகம் வச்சுக்கணும். நாம விசாரம் பண்றவா வேற, இவர் சொல்லிட்டு இருக்கான். அப்ப இவர் சொல்லும் போது எது பரியந்தம் ஒரு ஜீவனாவது பாக்கி இருக்கானோ அது பரியந்தம் ஈஸ்வரன் ஒருத்தன் இருப்பான். அப்ப இந்த முக்தன் என்ன ஆகிறான்? ஈஸ்வரனாகவே ஆகிறான். ஈஸ்வரனுக்கு எத்தனை குணங்கள் இப்ப சொல்ல போறோமோ இத்தனை குணங்களும் அவனுக்கு கொஞ்சம் கூட குறையாமல் இருக்கு. நிஜமாக முக்தனுக்கு இதை விட குறைஞ்ச ஐஸ்வர்யம் உள்ளவன் ஆகிறான். சகுண பிரம்மத்தை சகுணமாக உபாசனம் பண்ணி அந்த உபாசனைக்கு பலமாக பிரம்மலோகத்துக்கு போறானே அவனுடைய ஐஸ்வர்யம் பூர்ண ஐஸ்வர்யம் இல்லை, ஆனா இவனுக்கு பூர்ணமான ஐஸ்வர்யம் நிகுண வித்யாவித்துக்கு. அவன் ஈஸ்வரனை காட்டிலும் வேறாக இருந்துட்டு அனுபவிக்கிறான், இவன் ஈஸ்வரனாகவே இருக்கிறான். ஆனா அனுபவிக்கிறான்னு சொல்லக்கூடாது. இங்க முக்தன் முக்தி ஆகும் போது அவனே ஈஸ்வரன். அதுக்கப்புறம் ஈஸ்வரன்கிறது இவனை காட்டிலும் தனியாக இல்லை. ஈஸ்வரனுக்கு உள்ள ஐஸ்வர்யங்கள்லாம் இருக்கு. சரி, இன்னொருத்தன் உபாசகன் இந்த ஈஸ்வரனை உபாசனம் பண்ணி உபாசனா பலமாக பிரம்மலோகத்துக்கு போயிருக்கான். அவனுக்கும் இவனுக்கும் என்ன வித்தியாசம்னா அவன் ஈஸ்வரனை காட்டிலும் வேறாக இருந்துட்டு இருக்கான். முக்தன் இல்லை, அவனுக்கு ஐஸ்வர்யம் நிறைய சொல்லியிருக்கு. சகுண முக்தின்னு வச்சுக்கலாம். இந்த சின்ன முக்தி இந்த பந்தத்திலேருந்து வெளியில போயிட்டாங்கிறதுனால ஈஸ்வரனை காட்டிலும்
வேற வேற. ஆனா ஐஸ்வர்ய போகம் நிறைய இருக்கு. புனராவர்த்தி உண்டா இல்லையான்னு நமக்கு வேண்டாம். அவன் வந்து அங்கேயே இறங்கணும். ஆனா இவன் கிரமமுக்தி பலகமா உபாசனம் பண்ணினானே, ஆனால் அங்கேயே அவன் வந்து இந்த பிரம்மாவோட சேர்ந்து முக்தி அடைவான்னு சொல்லியிருக்கான். அந்த இதோட வெறும் ஐஸ்வர்ய போகத்துக்காக மாத்திரம் போயிருந்தான்னா அப்புறம் திரும்பி வந்துருவான். அப்படி இல்ல, பல உபாசனைகள் தகர உபாசனை எல்லாம் அப்புறம் திரும்பி வர வேண்டாம், அங்கேயே ஐஸ்வர்யத்தை போகிச்சுட்டு அப்புறம் போக வேண்டியது. ஆனா ஆமா, ஓங்கார உபாசனம் இது சில உபாசனை அங்க போயிட்டு திரும்பி வரணும், அந்த மாதிரியும் இருக்கு. இப்போ இவனுக்கு போகம் இருக்கு, ஆனா ஈஸ்வரனுக்கு போகம் இல்லை. ஈஸ்வரன் சமஸ்த ஐஸ்வர்யத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்கிறது தப்பு, நினைக்கக்கூடாது. இதை வந்து சம்போக பிராப்தி ரீதி சேன்ன வைசேஷா. சமஸ்த ஐஸ்வர்யமும் இருக்கு ஈஸ்வரனுக்கு, ஒரு குறைவு இல்லை. ஆனா அதை அவர் அனுபவிச்சுட்டு இருக்கார், அதனால சுகம் அனுபவிச்சுட்டு இருக்காருங்கிறது கிடையாது. பலதாத்தாவா இருக்கார் கிடையாது, இவன் பலதாத்தா இல்லை. எல்லாம் அவருடைய ஐஸ்வர்ய ஜெகத்தை சிருஷ்டி அவரால் பண்ண முடியும், இவனால பண்ண முடியாது. அவர் சிருஷ்டி பண்ண ஜெகத்துல இருந்துட்டு அனுபவிச்சுட்டு இருக்கலாம், அவ்வளவுதான். யாரு? ஈஸ்வரனா? சூத்திரர். இப்ப நான் சொல்ற விஷயம் இந்த சூத்திரத்துல சொன்ன விஷயங்களை மாத்திரம் எடுத்துருக்கேன். அப்போ சம்போக பிராப்தி ரிதி சேன்ன வைசேஷாங்கிற இந்த சூத்திரத்துல ஈஸ்வரனுக்கு போகம் கிடையாது. ஏன்னா நல்லா பார்க்கணும், போகங்கிறது எப்படின்னா ஆசைப்பட்டவனுக்கு தான் அது போகமாக இருக்கும். ஆசைப்பட்டவன், ஈஸ்வரனுக்கு ஆசை இல்லை இல்லையா? அப்ப அதுக்கு அவருக்கு போகமே வர முடியாது. ஆசை உள்ளவனுக்கு தான் போகங்கிறது வர முடியும், இல்லாதவனுக்கு அது இல்லை. அதனாலதான் நயம் கீதையில சொல்றாள், ஆப்த காமஸ்தி காஸ்பிருகா இதுல இருக்கு, நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் திரிஷு லோகேஷு கிஞ்சனா நானவாப்தம் அவாப்தவியம். ஆனா வேலை பண்ணிட்டே இருக்காங்க, வர்த்த ஏவச்ச கர்மணி. அதனால அவர் ஒன்னும் தனக்காக பண்ணிக்கல, பண்ணிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். கொஞ்சம் கூட பலத்தை எதிர்பார்க்காமல் வேலை செய்யறாருன்னா அவர் ஒருத்தர் தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. மற்றவாளுக்கெல்லாம் சித்த சுத்தியாவது வரட்டும், இதனால ஏதோ பெரிய பலம் வரும், அவருக்கு அது கூட கிடையாது. இந்த மாதிரி ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம். இப்ப நான் இந்த ஜன்மாத்தியதிகரணத்திலேருந்து ஆரம்பிச்சு ஆனந்தமயாதிகரணம் வரையில் வந்தேன். இதுவரையில் போன ஸ்டைல் ஒரு விதமான ஸ்டைல். எப்படின்னு கேட்டேன்னா, இதுவரையில் அவர் உபாசனையில இறங்கல, உபாசனைக்காக சொல்ல வேண்டிய ரூபத்துக்கு வரல. ஆனா பிரம்மம்னு சொன்னால் அந்த முதல்ல ஜன்மாத்தியசேயத்தாலேருந்து கிடைக்காத பல ரூபங்களை எடுத்து அவர் உபயோகப்படுத்தியிருக்காரு சூத்திரக்காரர். இப்ப இந்த ஆத்மத்துவம், அதுல போய் ஜீவன் சுசுப்தியில லயமாகறான் அப்படிங்கிற விஷயம் இல்லையா, சேதனத்துவம், இதெல்லாம் அதுல போய் மோட்ச காலத்துல அதையே போய் அடையறான்ங்கிற ஒரு விஷயம். இது எல்லாத்தையும் சூத்திரக்காரர் வேற ஒரு காரணத்துக்கு, பிரதானம் இல்லைன்னு சொல்றதுக்காக ஈஸ்வரனுக்கு உண்டான இந்த தர்மங்கள் எல்லாம் இந்த அதிகரணத்திலையும் அவர் கையாண்டிருக்கார். அதே ஈக்ஷத் அதிகரணத்துல, அதே மாதிரி ஆனந்தமயாதிகரணத்திலையும் அங்க பிரம்மபுச்சம் பிரதிஷ்டான்னு சொல்லப்பட்ட பிரம்மா, அது பாஷ்யக்காரர் மதத்துல இருந்துட்டு அதை பிரம்மம்னு சொல்றதுக்காகவாவது இருக்கட்டும், இல்லே விற்த்திக்காரர் சொன்னபடி ஆனந்தமயனை பத்தி சொல்றதாகவாவது இருக்கட்டும். ஆனா தத்தேது உபதேசாச்சங்கிற இடத்துலலாம் ஏஷஹ்யேவ ஆனந்தயாதி இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறதுனால அந்த ஸ்ருதிக்கு சொன்ன அர்த்தத்துல ஒன்றும் தப்பே கிடையாது. அந்த ஸ்ருதி அர்த்தத்தை அப்படியே எடுத்துக்கலாம். இது இப்ப சொன்ன இவ்வளவு விஷயங்களும் வியாவகாரிகமாக ஈஸ்வரனிடத்துல சித்தமா இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப நாம அந்தஸ்த தர்மோபதேசாத்தனை பார்ப்போம், அங்க கொஞ்சம் வித்தியாசமாக வரும். இந்த இடத்துல எப்படி ஆறுதுன்னா, இங்கேருந்துதான் இவர் உபாசனையை ஆரம்பிக்கிறார். உபாசனா விசாரங்கள் ஆரம்பிக்கிறது சூத்திரக்காரர் இங்கேருந்து ஆரம்பிக்கிறார். இங்க பார்த்தீங்கன்னா உத்கீதம்ங்கிறது ஒரு உத்காதா கானம் பண்ணக்கூடிய சாமபாகம். அதுக்கு ஆரம்பத்துல ஓங்காரம் இருக்கு, இதையே உத்கீதம்னு சொல்றது. இந்த ஓங்காரத்தை உபாசிக்க வேண்டிய பிரகரணம். உபாசிக்கும் போது அதுல தியானம் பண்ணணும், இந்த ஓங்காரத்தை உபாசிக்கணும். எப்படி தியானம் பண்ணணும், எதுவாக தியானம் பண்ணணும்? பல தியானங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒரு தியானம் இது. அதான் ஆதித்ய மண்டலத்துல ஒரு புருஷன் தெரிகிறார். இப்ப பாருங்க,
அவருக்கு கை கால் தலைமை நம்ம மாதிரி வந்துடுத்தோம், நம்மள மாதிரி ஒரு சரீரம் கிடைச்சது. இதுவரையில் சொன்னதுல அது வரல, அந்த மாதிரி கிடைக்கவே இல்லை இல்லையா. ஈஸ்வரனுக்கு போகம் இல்லைன்னு சொன்னேன்னு அதுக்கு இதுவும் ஒரு காரணம். சமன்வயாதிகரணத்துல பாஷ்யக்காரர் அனுபவிக்கணும்னு சொன்னால் கை கால் மனசு சரீர இந்திரியம் மனசு இதெல்லாம் இருக்கணும், இது இல்லாம முடியாது. ஏன்னா அனுபவிக்கணும்னா இவன் கர்மபலத்தை தான் அனுபவிக்கிறான். அது உபாசனாத்மக கர்ம பலமாவது இருக்கட்டும், இல்ல வேற கர்ம யாகாதி கர்ம பலமாவது இருக்கட்டும், எந்த சாதனங்களை கொண்டு அவன் பண்ணினானோ அதே சாதனங்களை கொண்டுதான் அதனுடைய பலத்தை அவன் அனுபவிச்சாகணும்னு சொல்லியிருக்கான். சரீரேந்திரிய மனசு இந்த 3 இருந்தா பண்ணலாம், இந்த 3 இருந்தா தான் அதனுடைய பலத்தை அனுபவிக்கலாம். ஈஸ்வரனுக்கு இதுவரையில் சொல்லல. இதுவரையில் சொன்னது சரீர இந்திரியங்கள் கிடையாது, அதனால அவருக்கு அனுபவம் இல்லை. பாக்கி எல்லாம் இருக்கு, வர்ணம் இருக்கு. இப்ப இங்க வரும்போது பாருங்க, ஒரு சரீரத்தை கொடுத்துட்டார். ஆதித்ய மண்டலத்துல அப்படி ஒரு ஜொலிக்கக்கூடிய ஒரு புருஷ ஸ்வரூபம் தெரியறது, உபாசகாலுக்காக தெரியறதுன்னா. யாருக்கு தெரியறதுன்னா உபாசகாலுக்கு தான் தெரியறதுன்னா, மற்றவாளுக்கு தெரியல. இப்ப தெரியறதே இதுக்கு கை கால்லாம் இருக்கு, நம்மள மாதிரி தலை இருக்கு, கால் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஒரு ஜோதிர்மயமாக இருக்கு. ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே. தலையிலேந்து ஆரம்பிச்சு எல்லாமே சுவர்ணமாக இருக்கு. கேசத்திலேருந்து ஆரம்பிச்சு பிரணகாத் சர்வ ஏவ சுவர்ணா. கண்ணுல மாத்திரம் கொஞ்சம் சிவப்பு இருக்கு. இந்த மாதிரி அந்த புருஷனை தியானம் பண்ண சொல்றது இல்லையா. புருஷனை தியானம் பண்றதுக்காக சொல்லல, இப்பேற்பட்ட அந்த புருஷனை ஓங்காரம் உத்கீதாவயமான ஓங்காரத்துல தியானம் பண்ண சொல்லிருக்கு. இங்க அதுதான் ஆரம்பம். அந்த ஓங்காரத்தை உபாசனம் பண்ணும் போது அதை எந்தெந்த மாதிரி தியானம் பண்ணணும்னு சொல்லும் போது ஆதித்ய மண்டலாந்தர்கதமாக தெரியக்கூடிய இந்த ரூபத்துல அந்த ஓங்காரத்தை தியானம் பண்ணணும். ஒண்ணு. அதே மாதிரி நம்மளுடைய கண்ணு இருக்கே, தட்சிணம் அக்ஷி புருஷா, இங்கேயும் அதே ரூபம். அங்க இருக்கிற மாதிரி இதே மாதிரி கண்ணுல இருக்காருன்னு சொல்லி அதுவாகவும் இந்த ஓங்காரத்தை தியானம் பண்ண சொல்லு. இப்ப இங்கதான் ஆரம்பிச்சது அந்த சரீரம். இப்போ என்னன்னா பார்க்கலாம், இந்த இடத்துல சரீரத்தை கொடுத்துட்டார். இந்த அதிகரணத்துல இவர் விசாரிக்கிறார், இந்த சரீரங்கள்லாம் இருக்கிறவன் அப்படின்னா இது ஆதித்ய புருஷன் சொல்லலாமா, பரமேஸ்வரன் சொல்லலாமா? இதுதான் இங்க விசாரம். இந்த ரூபத்துல நீங்க ஓங்காரத்தை தியானம் பண்றீங்கிற பண்ணுங்க. ஆனா இந்த ரூபத்துக்கு சொந்தக்காரன் யாரு? யாருடைய சொரூபத்தை நீங்க ஓங்காரத்துல தியானம் பண்றீங்க? ஆதித்ய மண்டலத்திலேயே ஒரு ஜீவன், ஒரு தேவதை இருக்கு, அந்த தேவதையை அப்படி தியானம் பண்றீங்களா, இல்ல பரமேஸ்வரனை தியானம் பண்றீங்களான்னு விசாரம் பண்ணினார். ஒரு பட்சம் என்ன வந்தது, பரமேஸ்வரனுக்கு இதுவரையில் சரீரம் வரல, கிடையாது, சரீரம் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா அவர் என்ன கர்மா பண்ணினார் ஜென்மா எடுக்கிறதுக்கு, அதனால அவர் சரீரம் வராது. ஒண்ணு. இன்னொன்னு எடுத்துட்டேன்னா ஆதாரம் சொல்லியிருக்கு. இந்த புருஷன் எங்க இருக்கான்னு கேட்டா ஆதித்ய மண்டலத்தில் இருக்கிறான். ஆதித்ய மண்டலே திருஷ்யத்தே, கண்ணுக்குள்ள தெரிகிறான்னு சொல்லியிருக்கு. அப்படின்னு சொன்னா இது பரமாத்மாவா இருக்க முடியாதே, அதுக்கு ஆதாரம் இருக்கே. பரமாத்மாவுக்கு ஆதாரம் கிடையாது. சரி. மூணாவது, இந்த புருஷனுக்கும் அந்த புருஷனுக்கும் உள்ள ஐஸ்வர்யத்துல ஒரு அவதி சொல்லியிருக்கு. ஆதித்ய மண்டலத்துல இருக்கிற புருஷனுடைய ஐஸ்வர்யம், அதாவது அவனுடைய நியமனம் சக்தி எல்லாம் எங்க இருக்குன்னா மேல இருக்கான். இந்த அக்ஷி புருஷனுடைய நியமன சக்தி எல்லாம் கீழே இருக்கு, இதுக்கு கீழே. ஆக இந்த லோகத்தை இவன் பாத்துக்கிறான், அந்த லோகத்தை அவன் பாத்துக்கிறான்னு அந்த ராஜ்யத்தை பிரிச்சு கொடுத்த மாதிரி பிரிச்சு கொடுத்துருக்கு. ஐஸ்வர்ய மரியாதா ஸ்ருதி. இது எல்லாம் ஈஸ்வரனுக்கு ஒட்டாதுன்னு பூர்வபக்ஷி சொல்லிவிட்டார். அப்படின்னா நீங்க இதுல இருந்து என்ன பார்க்கலாம்னா, ஈஸ்வரனுக்கு இந்த மாதிரி இதுக்கு விபரீதமான தர்மங்கள் இருக்கணும்னு தெரியறது இல்லையா. ஈஸ்வரன் சொன்னா அவனுக்கு ஒரு நிரங்குஷமான ஐஸ்வர்யம், எல்லாத்துக்கும் ஈஸ்வரன், எல்லாத்துக்கும் ஈஸ்வரனா இருக்கனா. ஒரு பாகத்துக்கு ஈஸ்வரன், இன்னொரு பாகத்துக்கு இன்னொருத்தன் ஈஸ்வரன்ங்கிறது கிடையாது. நிரங்குஷ ஐஸ்வர்யங்கிறது ஈஸ்வரனுடைய ஒரு தர்மம். இது கிடைச்சது. இன்னொன்னு, ஈஸ்வரனுக்கு ஆதாரமே இல்லை, அவர் தான் சர்வாதாரம். மத்ஸ்தானி சர்வபூதானி, என்னிடத்துலதான் சர்வமும் இருக்கு அப்படின்னு சொல்லணுமே தவிர அதுல போய் இவர் இருக்காங்கிறத சொல்லக்கூடாது. ஆக இது ஒண்ணு, ஸ்வமஹிம பிரதிஷ்டத்துவம். இதையும் எடுத்துக்கிறார், ஸ்வமஹிம பிரதிஷ்டத்துவம்னு சொல்றது. இன்னும் ஒண்ணு, ஈஸ்வரனுக்கு சரீரம் இருக்கப்படாதுன்னு நினைக்கிறார்.
அதனாலதான் ஹிரண்யஸ்பசு கை கால்லாம் இருக்கு, அதனால ஈஸ்வரன் இல்லை. 3 ஹேத்து பூர்வபக்ஷி காமிச்சான். அப்ப இதுல இருந்து ஈஸ்வரன் எப்படி இருக்கணுங்கிறது தெரிஞ்சு போறது இல்லையா? ஈஸ்வரனுக்கு சரீரம் இல்லை, பரமேஸ்வரனுக்கு அவருக்கு ஆதாரம் கிடையாது. இன்னும் அவருக்கு ஐஸ்வர்யத்துக்கு ஒரு அளவு கிடையாது. இது 3 காரணங்கள் நிஜமாகவே நம்மளுடைய பரமேஸ்வரனுக்கு உண்டு, வியாபகாரிகமா உண்டு. சரி, எப்படி இது பண்றாருன்னு பார்ப்போம். இதை கண்டிக்கும் போது என்ன சொன்னார்? தத்தர்மோபதேசா. ஈஸ்வரனுக்கு உள்ள தர்மங்கள்லாம் சொல்லியிருக்கேன், அதனால ஈஸ்வரன் தான். இங்க எந்த புருஷனை நாம ஈஸ்வரனா இல்ல வேற ஏதாவது தேவதையா அப்படின்னு சந்தேகப்படுறோமோ அந்த புருஷனுக்கு ஈஸ்வரனுக்கு உள்ள தர்மங்கள்லாம் சொல்லி இருக்கிறதுனாலே பரமேஸ்வரன் தான், வேற தேவதை இல்லைன்னு தீர்மானம் பண்றாரு. அந்த தர்மோபதேசாத்ன. அப்படின்னா என்ன தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு? ஈஸ்வரனுடைய தர்மங்கள். இதை நீங்க பார்க்கும்போது ஈஸ்வரனுக்கு இந்த தர்மங்கள்லாம் இருக்குன்னு புதுசா கண்டுபிடிச்சுக்கலாம். உபநிஷத்துல சொன்ன இதெல்லாம் ஈஸ்வர தர்மமாக சூத்திரக்காரர் எடுக்கிறார். என்ன எடுத்தாருன்னு பாருங்க. முதல்ல சயேஷ சர்வேபிய பாப்மபியா உதிதா, எந்த பாப்பமும் தொடல அப்படிங்கிறது. பாப ஸ்பர்ஷம் இல்லை. ஜீவன் சொன்னா அவன் பாப புண்ணிய சம்பந்தம் இல்லாம இருக்க முடியாது. இது இல்லாம போனான்னா அப்புறம் ஈஸ்வரன் தான் அவன். இந்த சம்பந்தம் ஒண்ணும் இல்ல. உபாசகன் பிரம்மலோகத்துல ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கும் போது கூட உபாசனாயால உண்டான புண்ணிய சம்பந்தம் இருக்கு. அதனாலதான் அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான் அந்த ஐஸ்வர்யத்தை, இல்லையா? இங்க உபனிஷத்துல பாபம்ங்கிறது பாபம் புண்ணியம் ரெண்டையும் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு சப்தம். அதே மாதிரி இங்க எடுத்துக்க வேண்டியது. அப்படிதான் சூத்திரக்காரர் எடுத்துக்கிறார். ஆக பாபம் புண்ணியம் கர்மா ரெண்டுக்கும் பொதுவான சப்தம். கர்ம சம்பந்தம் இல்லாதது. இது பரமேஸ்வரனுக்கு சொல்லப்பட்ட ஒரு தர்மம். ஜீவனை காட்டிலும் இது விலக்கி காமிக்கிறது, பரமேஸ்வரனுடைய வித்தியாசத்தை காமிக்கிறது. ஜீவனுக்கு கர்ம சம்பந்தம் உண்டு, பரமேஸ்வரனுக்கு கர்ம சம்பந்தம் இல்லை. இவருக்கு இல்லைன்னு சொல்லி இருக்கு, அதனால இது பரமாத்மா ஒண்ணு. இன்னொன்னு என்ன சொன்னார்? சர்வாத்மத்துவம்னு இன்னொரு தர்மம் சொல்றார். இதையும் தத்தர்மங்கிற சப்தத்தால சூத்திரக்காரர் எடுத்துக்கிறார். சர்வாத்மத்துவம்னா இங்க மேல சைவ ருக்கு தத் யஜுஹு தத் சாமா ததுக்தம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இங்க ருக்கு சாமா யஜுஸ் எல்லாம் சொல்றோமே, இது எல்லாமே அவர்தான் அப்படின்னு. இது சாதாரணமா மத்த இதுக்கு சொல்ல முடியாது. நாம எதை ருக்குன்னு சொல்றோமோ எதை யஜுஸ்துன்னு சொல்றோமோ இது எல்லாமே அந்த ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே அவர்தான் அப்படின்னு சொல்லணும்னா எப்படி ஆக முடியும்? ருக்கு எல்லாம் வேற, அவர் வேறையாத்தானே தெரிகிறார். ருக்கு ரஜுசு இதெல்லாம் அவர்னு சொன்னா எப்படி ஆகலாம்னு சொன்னா, அவர் ஜெகத்காரணமாக இருந்தால், சர்வ ஜெகத்துக்கும் உபாதான காரணமாக இருந்தால் மட்டுமே இவரை ருக்கு சாமா யஜுசு எல்லாமே இவர் தான் சொல்லலாம், இல்லையா? அதனால சர்வாத்மத்துவம்ங்கிறது இதுல தெரிகிறது. இந்த சர்வாத்மத்துவம் பிரம்மத்தை தவிர பரமேஸ்வரனை தவிர வேற யாருக்கும் வர முடியாது. ஈஸ்வரனுக்கே சர்வ ஆத்மத்துவம் உண்டுங்கிறத இவர் காமிச்சுட்டார். இங்க காமிச்சுட்டார். இதுக்கு முன்னாடியும் அதை வச்சுட்டு தான் பேசியிருக்காரு. அந்த சுவாப்பியாது எல்லா இடத்துலயும். நான் இப்ப எல்லா இடத்துலயுமே அந்த ஈஸ்வரனை வச்சுட்டு பேசுறேன். ஏன்னா அவர் அப்படிதான் ஆரம்பிச்சிருக்காரு. அதே மாதிரி பாருங்க, அவருடைய ஸ்வரூபத்தை வர்ணிக்கும் போது வேதத்தெல்லாம் அவருக்கு காலாகவும் காலில் இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது கேஷ்டம் இப்படி எல்லாம் வர்ணிக்கிறது. வேதஸ்த தன்னுடைய அவயவமாக கொண்டவர் அப்படி வர்ணிக்கிறதுன்னு சொன்னா இது நிச்சயமாக அவருக்கு தான் பொருந்தும் அப்படின்னு சொல்றார். சரி, இன்னொன்னு சொல்றார். வீணையை எடுத்துண்டு, வீணைங்கிறது உபலட்சணம், வீணையை எடுத்துட்டு லோகத்துல பாடுறாளே யார பத்தி பாடுறான்னா இவரை பத்தி தான் பாடுறா. லோகத்துல பார்க்கும்போது பாடுறது ஒவ்வொருத்தரை பத்தியாக இருக்கும். ஒரு சமயம் தேவதைகளை பத்தி அந்த பாட்டு இருக்கும், இல்ல ராஜா கஜா அந்த மாதிரி உயர்ந்த பெரிய இதுல இருக்கிறவாளையும் பாடுறது உண்டு. இந்த பாட்டு பாடுறவா தத்ய இமே வீணாயாங் காயந்தி ஏதம் ஏவ தே காயந்தி. இந்த புருஷனை தான் அவர் கானம் பண்றாருன்னு சொன்னா இது எப்ப சரியா வரும்? இவர் பரமேஸ்வரனாக இருந்தா தான். ஏன்னா பரமேஸ்வரனாக இருக்கும் போது இவர் சர்வாத்மா. வேற ஒரு தேவதையா இருந்தால் அது தனியா போயிடும். பரமேஸ்வரன் சர்வ பூதாந்தராத்மாவாக இருக்கார். அதனால இவர் ராஜாவை பாடுறேன்னு நினைச்சாலும் சரி, வேற ஒரு தேவதையை பாடுறேன்னு நினைச்சாலும் சரி, அந்த ரூபத்துல இருக்கிறது பரமேஸ்வரன் தான்ங்கிறதுனால பரமேஸ்வரனைத்தான் பாடினதாக ஆகும்.
இல்லையா? வேற எதையும் பாடினதாக ஆகாது. அதனால சர்வ லௌகிகாதி கான கேயத்துவம் இது பரமேஸ்வரத்துக்கு லிங்கம் சொல்றாரு. இங்கே பாருங்க, இந்த ரிகாத்தியாத்மத்துவம், இந்த சர்வகான கேயத்துவம் இது எல்லாத்துக்கும் மூலமாக எடுத்துட்டது சர்வாத்மத்துவங்கிறது. சர்வாத்மத்துவங்கிறது அந்த பரமேஸ்வரனுக்கு நித்திய சித்தமான ஒரு தர்மம். அதை ஒண்ணு எடுத்துன்னு தான் இவ்வளவு சிரமம் பண்ணியிருக்காரு. ஆனா இதை தவிர ஒரு ரூபம் காமிச்சாரு, அது அவருடைய சொந்த ரூபமாக சொல்ல முடியாது. அந்த ஒரு சரீரம் இருக்கு, தலையில இருந்து கால் வரல் இருக்கு, ஜோதிர்மயமா இருக்கு, இப்படி இப்படி கண் இருக்கு, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வர்றாரு. இந்த ரூபம் இருக்கே, இது வெறும் உபாசனைக்காக கல்பிக்கப்பட்ட ரூபம். ரூபம் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ரூபம் இருக்குங்கிறத, இந்த ரூபத்தை பூர்வபக்ஷியும் தெரிஞ்சுட்டு இருக்கான், சித்தாந்தியும் தெரிஞ்சுட்டு இருக்கான். இந்த ரூபம் இருக்கா இல்லையாங்கிறது இங்க சந்தேகம் இல்லை. இந்த ரூபம் உடையவர் பரமேஸ்வரனா வேறையா அப்படின்னு தான் இப்ப சந்தேகம். அப்படியானால் இவன் பரமேஸ்வரன் தான் அப்படின்னு தீர்மானம் பண்றதுக்கு இப்பேற்பட்ட ரூபம் இருக்குங்கிறத சூத்திரக்காரர் காமிக்கல. அதற்கு இந்த மாதிரி ஹிரண்மயமான ரூபம் எந்த ஜீவனுக்காவது உண்டா? இவருக்கு தானே உண்டு. அதனாலதான் இவர் பரமேஸ்வரன் அவர் சொல்லல. சர்வாத்மாவாக இவரை வர்ணிச்சிருக்கு, கர்ம சம்பந்தமே இல்லாததாக வர்ணிச்சிருக்கு அப்படின்லாம் காரணம் காமிக்கிறாரே தவிர, இந்த மாதிரி ஒரு சுவர்ணமான ஒரு ரூபம் எந்த ஜீவனுக்கு உண்டு, இவருக்கு தான் உண்டு, அதனால இவருக்கு வித்தியாசமா இருக்கிறதுனால பரமேஸ்வரன் ஒரு வார்த்தை சூத்திரக்காரர் சொல்லல. இதுல இருந்து என்ன ஆறுது? இந்த ஹிரண்மயத்துவம், ஹிரண்மய ரூபவத்துவங்கிறது இருக்கே, இது ஒரு பிரம்மலிங்கமாக நினைக்கிறேன். ஒரு பிரம்மலிங்கத்தை கொண்டு தீர்மானம் பண்ணணும் இல்லையா? இதுதான் பிரம்மலிங்கம், பிரம்மலிங்கம்னு சொல்றது. அப்போ இந்த பேர்பட்ட ஒரு ரூபம் இருக்குங்கிற ஒரு அம்சத்தை பிரம்மலிங்கமாக வச்சுக்கல. ஏன்? இது உபாசனைக்காக சொல்லப்பட்ட தர்மம், இது அவருடைய சொந்த தர்மம் இல்லை. நாம பிரம்மம்னு தீர்மானம் பண்றதுக்கு காரணமாக காமிக்க வேண்டிய அந்த லிங்கம் எப்படி இருக்கணும்? நிஜமாகவே அவரிடத்துல இருக்கக்கூடியதாக இருக்கணும். அதனால சர்வ பாப அஸ்பர்ஷத்துவம் ஹேத்துவாக காமிச்சார், இந்த சர்வாத்மத்துவம் ஹேத்துவாக காமிச்சார், இதெல்லாம் காமிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு விசித்திரமான ரூபம் இருக்கு, அதனால பரமேஸ்வரன் சொல்ல முடியாது. ஏன்னா இது உபாசக அனுகிரகார்த்தம், சாதக அனுகிரகார்த்தம் இவனுக்காக எடுத்துட்ட ரூபம், இது மாயையால எடுத்துன்றது. பாஷ்யக்காரர் இதை சொன்னார். சியாத் பரமேஸ்வரஸ்யாபி இச்சாவசாத் மாயாமயம் ரூபம் சாதக அனுகிரகார்த்தம். இவன் இந்த மாதிரி பார்க்கணும்னு ஆசைப்படுறான், இவன் உபாசனம் பண்றதுக்கு ஒரு ரூபம் தேவைப்படுறது, இப்படி இருக்கிறதாக இவன் சிந்தனை பண்றான். மாயா ஏஷா மயா சிருஷ்டா என் மாம் பஷ்யசி நாரத சர்வபூத குணைரயுக்தம் மைவம் மாம் ஞாதுமருகசி இது ஸ்மரணா. இதுல இருந்துதான் உபாசனைக்காக கல்பிக்கப்பட்ட ரூபம் கிடைக்கிறது. இனிமேல் இந்த சரீரம் இருக்கு, ஈஸ்வரன் எடுத்துட்ட சரீரம், இந்த சரீரத்தை பிராதிபாசிகம்னு சொல்லலாமா, வியாவகாரிகம்னு சொல்லலாமான்னு ஒரு சர்ச்சை இருக்கு. இங்க இல்ல அப்பய தீட்சிதர் பண்ணியிருக்க இதுல நியாயரக்ஷாமணியில. அதுல ரொம்ப நிலக்க போறது. ஆனா கடைசியில பார்த்தாக்க அதை பிராதிபாசிகம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு தோன்றது. இவர் என்ன சொல்றார்? பாஷ்ய வாக்கியம் எப்படி வந்திருக்குன்னா, இந்த உபாசகால அனுகிரகிக்கிறதுக்காக பரமேஸ்வரன் தானே தன்னுடைய அந்த மாயையால ஒரு ரூபத்தை எடுத்துக்கிறார் அப்படின்னு தானே சொல்றார். இவன் ஏமாந்து போய் இதோ பாக்குறாங்கிறத சொல்லல, தானே இவனுக்காக எடுத்துக்கிறார். கர்மாவால எடுத்துக்கல. பிரகிருதிம் ஸ்வாம் அவஷ்டபிய சம்பவாமி ஆத்ம மாயா சொல்றாரு இல்லையா? அவருக்கு தான் மாயை இருக்கே உபாதி, அது அவருக்கு வசப்பட்டு இருக்கு. எப்ப வேணுமோ அவருக்கு சரீரத்தை கொடுத்துடுறது. ஆக அந்த சரீரத்தை வச்சுட்டு அவர் வராருங்கிறது மாய்க்கமான சரீரம். இது பரமேஸ்வரன் இச்சையாக இவனுக்காக ஏற்படுத்தி கொண்ட ஒரு மாய்க்கமான ரூபம். இது நம்ம பிராதிகாதிகம் சொல்லணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, வியாவகாரிகமாக இருந்துட்டு போலாம். ஆனால் இதை விட இன்னும் மற்ற தர்மங்கள்லாம் இருக்கு. இந்த சர்வாத்மத்துவம், சர்வத்தையும் சிருஷ்டி பண்ணக்கூடிய தர்மம், ஐஸ்வர்யம், போக்குவரத்து, இந்த ஞானம், இச்சா, பகவான் சொல்றதுக்கு என்ன காரணங்கள்லாம் காமிக்கிறாரு, 6 குணங்கள். இந்த குணங்கள் விஷயத்துல ஈஸ்வரனுக்கு அது வெறும் மாயையால உண்டானதாக நினைக்கக்கூடாது, மாயோபாதியாக இருக்கிறதுனால நிரந்தரமாக இருக்கக்கூடிய குணங்கள் அது. அப்ப இப்ப எப்படி இருக்கணும்னா, சில குணங்களை, சில சரீரங்கள் இதெல்லாம் அவர் மாயையால எடுத்துக்கிறார் அப்பப்போ தாத்காலிகமாக உபாசகனுடைய சந்தோஷத்துக்காக.
ஆனா சில குணங்கள் அவர் மாயையை உபாதியாக கொண்டவராக இருக்கிறதுனாலே அதனாலேயே சித்திக்கிறது. அப்படி உள்ள குணங்கள்லாம் நம்ம வியாவகாரிக குணம்னு நான் நினைக்கலாம். இப்ப சொல்றேன், அந்த மாதிரி மாயையை உபாதியாக கொண்டவராக இருக்கிறதுனாலேயே சித்திக்கக்கூடிய ஒரு சில ஐஸ்வர்யங்கள் இருக்கு. உபாசகனுடைய அனுகிரகத்துக்காக அவர் வேணும்னு எடுத்துக்கக்கூடிய சில ரூபங்கள் இருக்கு, சில விசேஷங்கள் இருக்கு. உபாசக அனுகிரகார்த்தம் அவர் எந்த ரூபத்தை எடுத்துக்கிறாரோ அது உபாசனைக்காக ஏற்பட்டது, அவர் எடுத்துட்டது. அது அவருடைய எப்பவும் இருக்கிற ரூபம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவரை நாம ஒரு கை கால் இருக்கிறவராக நாம உபாசனம் பண்றோம், சங்க சக்கர கதாதாரி அப்படி 4 புராணத்துல சொன்னபடி நானா விதமான சொரூபத்துல பாக்குறோம் இல்லையா? அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் உபாசகனுக்காக அவர் எடுத்துட்ட ஒரு ரூபம். அப்படிதான் அவரே சொல்லி கொடுக்குறாரு. நாரதருக்கு சொல்லி கொடுக்கும் போது விஸ்வரூபம் பார்க்கணும்னு சொல்லி விஸ்வரூபத்தை காமிச்சுட்டு, இது உனக்காக காமிச்சிருக்கேன், இது மாயாமயம் ரூபம், இதுதான் என்னுடைய நிஜமான ரூபம் நினைச்சுட்டு ஏமாந்து போயிடாதே அப்படின்னு அவரே சொல்லி கொடுத்துடுறாரு. அதனால இது உபாசகனுக்காக ஏற்பட்டு அவர் எடுத்துட்ட ரூபம். நான் இன்னொரு இதுக்கும் வரப்போறேன். அதுல என்னன்னா, அவர் எடுத்துட்டாருங்கிறது இல்லை, இவனே கல்பிக்கிற மாதிரியும் ரூபம் வரப்போறது. இதுவும் இந்த மாதிரியும் இருக்கு. உபாசகன் தான் சொந்தமா கல்பனை பண்ற மாதிரியும் சில அம்சங்கள் இருக்கு. சில அம்சங்கள் அவர் இவனுக்காக எடுத்துக்கிற ரூபமும் இருக்குங்கிறது பாஷ்யத்திலேருந்து தெரிகிறது. ஆக இதை வச்சுட்டு நான் இப்படி 3ஆ பிரிச்சுட்டேன். ஈஸ்வரன்னு சொன்னதுனாலேயே இருக்கக்கூடிய ரூபங்கள் ஐஸ்வர்யம் அவருக்கு என்னென்ன இருக்கு. ஆனா அதைத்தான் அவர் பிரம்மலிங்கமாக சூத்திரத்துல இது பரியந்தம் பரமேஸ்வரன் நிர்ணயம் பண்றதுக்கு எடுத்துட்ட குணங்கள். அந்த குணங்கள்லாம் வியாவகாரிகம்னு வச்சிருக்கோம். சரியா? உபாசனைக்காக மட்டும் சொல்லப்பட்ட சில அம்சங்கள் இருக்கே, அதெல்லாம் பிராதிபாதிகம். இப்ப நான் அந்த ரூபம் சொன்னேன், ரூபத்தோடு மாத்திரம் இல்லை, அப்புறம் இன்னொன்னு ஒரு ஆதாரம் வேற சொல்லப்பட்டது. ஆதித்ய மண்டலத்துல அவர் பிரகாசிச்சுட்டு இருக்கார், கண்ணுக்குள்ள பிரகாசிச்சுட்டு இருக்காருன்னு ஒரு ஆதாரம் சொன்னது. இந்த ஆதாரம் கூட இந்த உபாசனைக்காக சொல்லப்பட்டது. இது அவருடைய நிஜ ஆதாரம் இல்லை, பரமேஸ்வரனுடைய சுவாபாவிகம் இல்லை. அதே மாதிரி அவருடைய அவர் அங்க இருந்துட்டு இருக்கார், அவர் மேல உள்ள லோகத்தெல்லாம் ஐஸ்வர்யத்துல பார்த்துட்டு இருக்கார், கீழே இருந்துட்டு கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னு ஒரு ஐஸ்வர்ய மரியாதை சொல்லப்பட்டது. இது கூட வெறும் உபாசனைக்காக சொல்லப்பட்டது தானே தவிர இப்படிதான் அவர் இருக்காருங்கிறது இல்லை. அவர்களுடைய மொத்த ஐஸ்வர்யத்துல உபாசனைக்காக 2ஆ விபாகம் பண்ணி அவர் மேல பாத்துக்கிறார், இவர் கீழே பாத்துக்கிறார் அப்படின்னுங்கிற மாதிரி நிர்தேசம் பண்ணிருக்கு. இது தியானம் பண்றதுக்காக சொல்லப்பட்டது. இப்ப உபாசனைக்காக எந்த விஷயம் சொல்லப்பட்டதோ அந்த விஷயத்த உபாசனையில நம்ம சேர்த்துக்க வேண்டியதாக இருக்கும். இந்த ஓங்காரத்தை இந்த உபாசனம் பண்ணும்போது நீங்க சர்வாத்மத்துவம் இதெல்லாம் சேர்த்துக்க வேண்டியதில்லை, சர்வாத்மத்துவம் சேர்த்துக்க வேண்டியதில்லை. ஆனா அவர் எந்த ரூபத்துல இருக்காரோ, ஒரு ஹிரண்மய ரூபமாக இருக்கார், அதை தியானம் பண்ணி இந்த ஓங்காரத்தை அந்த ரூபத்துல உபாசிக்க வேண்டியிருக்கும். ஆக உபாசனைக்காக சொல்லப்பட்ட ரூபம் தேயம், தியானத்துக்கு விஷயமாக கூடியதாக இருக்கு. இவர் பரமேஸ்வரன் தான் தீர்மானம் பண்றதுக்கு காமிக்கக்கூடிய லிங்கங்களோ அப்பேற்பட்டதாக இல்லை. அது நிஜமாவே பரமேஸ்வரனுடைய ஒரு தர்மமாக இருக்குன்னு இந்த மாதிரி கிடைச்சது. ஆக நான் அவருடைய பாரமார்த்திக ஸ்வரூபம் அதை வச்சுட்டு ஈஸ்வரனையே சொல்லி அபேதம் சொல்லிட்டு போற சூத்திரங்கள் நிறைய இருக்கு. அது ஒரு ரூபம். ஈஸ்வரன் சொன்னா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த சர்வஜத்துவம்லாம் இனிமேதான் நான் வரப்போறேன். அது அவருக்குன்னு சொந்தமா இருக்கக்கூடிய குணங்கள் ஜீவனுக்கு இல்லாமல் அவனுக்கு இருக்கிறது, ஈஸ்வரனுக்கு இருக்கிறது. அதைத்தான் நான் ஈஸ்வர குணம்னு சொல்றேன். ஜீவனுக்கு கிடையாது, அவருக்கு உண்டு. அப்பேற்பட்ட தர்மங்கள். 3ஆவது உபாசனைக்காக அவருக்கு சொல்லப்பட்ட தர்மங்கள். இப்படியாக 3ஆ பிரிச்சுட்டு இருக்கேன். பிரிச்சுட்டு அவருக்கு வியாவகாரிகமா சொல்லக்கூடிய தர்மங்கள் எவ்வளவு, இதை நான் அடுத்த இதுல இருந்து ஒரு 2-3 இதுல சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். சூத்திரத்துல எடுத்துட்டது மாத்திரம் அதை சொல்லிட்டு வரலாம். ஒரு இதுல கூட சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் உபாசனைக்காக சொன்ன ரூபங்கள் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தாத்விகமான ரூபம் என்னங்கிறது ஜாஸ்தி சொல்ல வேண்டாம், அங்கங்க சொல்லிட்டே வரைச்சு, அதோட இதை முடிச்சுடலாம்னு பாக்குறேன். உபாசனா பிரக்கிரையுடைய முக்கியமான தாத்பரியம் மனசை ஏகாகிரப்படுத்துறது பண்றதுங்க. உபாசனையானது இது ரொம்ப சீக்கிரம் மனசை ஏகாகிரப்படுது. ஏன்னா அந்த அபியாசம் தானே இது. ஒரு விஷயத்துல இந்த மாதிரி நாம நினைச்சபடி மனசு சிந்திக்கிறதுக்கு அபியாசம் பண்றோம். இந்த மனசுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி, இங்கேயே நிக்கணும், வேற எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி அப்படி இருக்கும் போது
இது எந்த விதத்துல உபயோகப்படும்னா பாக்கிய விஷயத்திலேருந்து வெளியில விட வச்சு ஆத்மாவிலேயே நிக்க வைக்கிறதுக்கு உபயோகப்படுங்கிறதுனால இது ஏகாகிரதாங்கிறது ஒரு பலம். இன்னொரு பலம் என்னன்னா, இந்த மானசமான கர்மாவுக்கு பலம் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு, காய்கமா நம்ம மனசை எங்கேயோ வச்சுட்டு பாட்டு பண்ணிட்டே இருக்கலாம், அது அபியாசத்துல ஓடிட்டே இருக்கு. அந்த விஷயத்தை விட மானசமா செய்யக்கூடிய ஜபாதிகளுக்கெல்லாம் பலம் ஜாஸ்தி, அதுக்கு ரொம்ப பலம் ஜாஸ்தின்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் இந்த மானச உபாசனையோடு சேர்ந்து காய்கமான அந்த கர்மாவும் கலந்தா எதேவ வித்யா கரோதி ஸ்ரத்தையா உபனிஷதா ததேவ வீரியவத் தரம் பவதி, அதுக்கு பலம் ஜாஸ்தின்னு சொல்லியிருக்கு. மூணாவது ஒண்ணு சொல்றேன், இருக்கா உபாதனை சொல்லியிருக்குன்னு பாஷ்யக்காரர் சொன்னார். சில கர்மாக்கள்ல எல்லாருக்கும் அதிகாரம் இல்லை. இப்ப அஸ்வமேதம்னு எடுத்துட்டோம்னா அஸ்வமேதத்துல பிராமணனுக்கு அதிகாரம் இல்லை, ஆனா அந்த பலத்தை அடையணும்னா அஸ்வமேத பலத்தை அஸ்வமேதம் பண்ணாம எப்படி அடைய முடியும்? அதுக்காக இவன் தான் அஸ்வமேதம் பண்ற மாதிரி அவன் மனசு அவ்வளவு இதா இருந்ததுன்னா உபாசனையில பண்ணினான்னா அதே பலத்தை அடையலாம்ங்கிறது பாஷ்யக்காரர் எழுதிட்டார். இவன் நேர அஸ்வமேதத்தை பண்ணக்கூடாது, ஏன்னா அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஆனா அஸ்வமேதத்துல என்னென்ன வருமோ அந்த பதார்த்தங்கள் எல்லாம் தன்னிடத்திலேயே மனசனால கல்பனம் பண்ணிட்டு ஒரு அஸ்வமேதத்தை பண்ணியா மாதிரியே இதே மாதிரி பண்ணலாம், அதுவும் பண்ணலாம். இந்த மாதிரி மனசால பண்ணினதாக வச்சுக்கலாம். இல்ல இது நான் சொன்னது ஏகஜீவவாதத்தை வச்சுன்னு சொல்லல. நான் இத்தனை ஜீவன்கள் இருக்கும்போது ஒரே ஒரு ஈஸ்வரன் தான். எத்தனை ஜீவன்கள் இருந்தாலும் ஈஸ்வரன் ஒண்ணு, அதுல சந்தேகம் இல்லை. ஆனா ஒவ்வொருத்தரா முக்தி ஆயிட்டான்னு வச்சுங்க, ஒரே ஒரு ஜீவன் தான் பாக்கின்னு சொன்னா அவனுக்காக ஈஸ்வரன் இருப்பான். ஏன்னா இவனுக்கு அந்த கர்ம பலத்தை போகத்தெல்லாம் கொடுத்தாகணும், அது பரியந்தான் அவர் ஈஸ்வரனாக இருந்தாகணும். அதனால யாவத் சர்வ முக்தி ஈஸ்வர பாவகான்னு சொல்றான். அந்த முக்தனான அவித்ய நிவர்த்தியானவன் இருக்கானே, இந்த சாட்சா்காரம் அவித்ய நிவர்த்தியானவன், அவன் எது பரியந்தம் சர்வேஸ்வரனாக இருப்பான்னு சொன்னா, எது பரியந்தம் இந்த ஜகத்துல ஒரே ஒரு ஜீவனாவது இருக்கானோ அது பரியந்தம் அவன் சர்வேஸ்வரன். இவனும் முக்தி ஆயிடுத்து, சர்வ முக்தி ஆயிடுத்துன்னு சொன்னா அப்ப அவன் ஈஸ்வரன் இல்லை. அதுக்கப்புறம் சுத்த பிரம்மம், ஈஸ்வரன் இல்லை. ஆனா இந்த பாஷ்யக்காரர் சொன்ன விதத்துல பார்த்தா அங்க ஏகீபாவம் இல்லை. அவ என்ன சொல்றாங்கிறது எனக்கு இப்ப ஞாபகம் இல்லை. ஆனா சுஷுப்தியிலையும் சரி, அங்க இந்த இங்க மாண்டூக்கியத்துல ஆரம்பத்திலேயே கூட இந்த சாந்தோக்கிய விஷயத்தை எடுத்து இது பண்ணியிருக்க. அங்க சதேவ சோமேதம்ங்கிற இடத்துல சச்சப்தம் சபீஜமாக பீஜ சக்தியோட கூடினத்தை சொல்றதுன்னு பாஷ்யம். சத்துன்னு சொன்னா சுத்த நிர்குணம் இல்லை. சதேவ சோமேதமக்ராசீத் அப்படின்னு எங்க சத்துன்னு சொன்னா அது நிர்குண பிரம்மம் இல்லை, மாயா சக்தியோடு சேர்ந்த பிரம்மம் தான். அதுலதான் ஆரம்பிச்சு அதுலத்தானே சுசுப்தியில போய் உள்ள போறான், அதுல கலக்குறான்னு சொல்லிருக்கு. அப்படியானா என்னாச்சு? அதை விடவே இல்லை. தத்துவமசின்னு அபேதத்தை உபதேசம் பண்றச்ச மாத்திரம் நாம என்ன பண்றோம், விசிஷ்டமானத்துல அந்த ஸ்வரூபத்தை எடுத்துட்டு இது பண்றோம். இந்த சுவாப்பின்னு சொல்ற இடத்துல நிஜமா அபேத உபதேசம் இல்லை, பேதம் போச்சுங்கிறது தான். பேதம் தெரியாம போச்சுங்கிறத அபேதமாக நாம சொல்றோம். உபாதி இருக்கிற பரியந்தம் இவனுக்கு நம்ப முடியாது, திரும்பி வந்துடும். அதனால உபாதி போகாததுனால அந்த இடத்துல பேதம் தெரியலேங்கிறத வச்சுட்டு அபேதம் சொல்றோமே தவிர நிஜமான அபேதம்